திமுக கூட்டணி 11% வாக்குகள், அதிமுக கூட்டணிக்கு 10.47% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக தாவேகாவுக்கு 13.13% வாக்குகளை பெற்று தாவேகா தற்போது கூட்டணியில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு 3.53% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. திமுக கூட்டணி 11.88% வாக்குகளை பெற்றிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி கடந்த தேர்தலில் 40%க்கும் அதிகமான வாக்குகளை திமுக பெற்றிருந்தது. இந்த முறை அதை எட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தாவேகா களம் கண்ட முதல் தேர்தலில் தற்போதைய நிலவரப்படி 13.13% வாக்குகளை பெற்றிருக்கிறது. 107 தொகுதிகளை பெற்று முன்னணியில் இருக்கிறது. 107 தொகுதிகளில் தாவேகா முன்னணியில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். திமுக கூட்டணி 11.88% வாக்குகளை தற்போது வரை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு 10.47% வாக்குகளை கிடைத்துள்ளன. தற்போதைய நிலவரப்படி வாக்கு சதவீதத்தை பார்க்கிறோம். எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருந்தன என்பதை முன்னர் பார்த்தோம். இப்போது அதை சதவீதமாக திரையில் பார்க்கிறோம். Why are you watching the same thing here? தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை பார்த்து வருகிறோம். பரபரக்கிறது வாக்கு எண்ணிக்கை. கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது. தாவேகா இதுல முன்னணியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திமுக அதிமுக இடையே கடுமையான ஒரு போட்டி நிலவுகிறது. மெல்ல மெல்ல இந்த களத்தில் திமுகவும் அதிமுகவும் முன்னேறி வர்றதை பார்க்க முடியுது. 107 தொகுதிகள்ல தாவேகா முன்னணியில இருக்கு. எவ்வளவு வாக்கு சதவிகிதம், எவ்வளவு வாக்குகளை கட்சிகள் பெற்றிருக்கின்றன என்ற பல்வேறு விவரங்களை துல்லியமாக புதிய தலைமுறையில் பார்த்து வருகிறோம். இன்னும் நிறைய விவரங்களை பார்க்க இருக்கிறோம். இதை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகா இணைந்திருக்கிறார். கார்த்திகா, நன்றி விக்னேஷ். 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள், மேற்கு வங்கம், அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு என்று 5 மாநிலங்களுடைய வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றாலும் தமிழ்நாட்டினுடைய வாக்கு எண்ணிக்கை இந்த தீர்ப்பு என்னவாக போகிறது அப்படிங்கிறத நாடே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புதிய சக்தியாக உள்ளே வந்திருக்கக்கூடிய தாவேகா எத்தனை சதவீத வாக்குகளை பெறும் அப்படிங்கிற அந்த பேச்சு தற்பொழுது தள்ளி வைக்கப்பட்டு தாவேகா ஆட்சி அமைக்க போகிறதா அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதிலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தற்போது வரை பெரும்பாலும் எவ்வளவு கட்சிகள் எந்தெந்த மாதிரியான வாக்குகளை முன்னிலையில் இருக்கின்றது, எத்தனை சதவீதம் பெற்றிருக்கிறது மாதிரியான விஷயங்களை பார்க்க போறோம். அந்த வகையில தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த விவரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விவரமாக இருக்கிறது. தாவேகா 107 தொகுதிகள்ல முன்னிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை பார்க்கிறோம். அதிமுக 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. 68 தொகுதிகள்ல அதிமுக தற்போது வரை முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். திமுக 59 தொகுதிகள்ல முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி இன்னும் கணக்கை தொடக்கவில்லை. திமுக பொறுத்த வரைக்கும் தற்போது வரை இதற்கு முன்னா இருக்கிற வரை 52 தொகுதிகள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. கொஞ்சமாக திமுக முன்னகர்ந்து வரக்கூடிய அந்த டேட்டாஸை நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரங்கள். தற்போது வரை இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரமாக இருக்கிறது. இதுல ஒவ்வொரு தொகுதியிலும் எந்தெந்த தொகுதிகள்ல எந்தெந்த வேட்பாளர்கள் எவ்வளவு தொகுதிகளை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகா எத்தனை சதவீத வாக்குகளை பெறும் அப்படிங்கிறது பெரும் பேசுபொருளாக போனுக்கு அப்புறமாகவும் அதுதான் இருந்தது. 15% இருந்து 30% வரைக்குமே பேசினாங்க. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை பார்க்கும் பொழுது நாம் எதை நோக்கி நகர்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நினைக்கிறேன். சோ இதுதான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தற்போது வரை இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளை எண்ண ஆரம்பித்ததிலிருந்து தற்போது வரை தாவேகா முன்னிலையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தற்போது இருக்கக்கூடிய டேட்டா பார்க்கணும். இது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட தற்போது வரை 59 தொகுதிகள்ல முன்னிலை பெற்றிருக்கு. காங்கிரஸ் 4 தொகுதிகள்ல, தேமுதிக 1 தொகுதி, தேமுதிக மொத்தமாக போட்டியிட்ட 10 தொகுதிகள்ல 1 தொகுதியில முன்னிலை பெற்றிருக்கிறது. அதை பார்க்கிறோம். தற்பொழுது ஒரு அப்டேட் வந்திருக்கு. களம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படிங்கிற நிலையை திமுக எட்டி இருக்கிறது. களம் மாறி
கொண்டே இருக்கிறது, பரபரக்கிறது களம். இதையெல்லாம் நாம் தொடர்ந்து துல்லியமாக ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.